நம்முடைய சற்று நேர தியானத்திற்கான எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த சாயங்காலம் கடைசி நாள் கூட்டத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். நீ இழந்து போன மரியாதையாய் இருக்கலாம், நீ இழந்து போன ஆஸ்தியாய் இருக்கலாம், நீ இழந்து போன அந்தஸ்தாய் இருக்கலாம், நீ இழந்து போன சொத்துக்களாய் இருக்கலாம், நீ இழந்து போன சரீர சுகமாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது நீ என்ன செய்ய போகிறாயாம்? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். ஆமென். ஹல்லேலூயா. என் கையை விட்டு போயிடுச்சு பிரதர், நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கையை விட்டு போயிருச்சு. நாங்கள் குருவி சேர்ப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைத்திருந்தோம், எல்லாம் எங்களை விட்டு போனது என்று சொல்லி ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் உன் கையை விட்டு போனதோ, எதெல்லாம் உன்னை மீறி உன் வீட்டை விட்டு வெளியே போனதோ, அத்தனை காரியத்தையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த பலன் ஒருவேளை நீ இழந்து போயிருக்கலாம், உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ இழந்து போயிருக்கலாம், உன் வேத வாசிப்பின் அனுபவங்களை நீ இழந்து போயிருக்கலாம். இந்த சாயங்கால நேரத்தில் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மீட்டு எடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இந்த வார்த்தையை தாவீதுக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போம். முதல் 3 வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த அமலேக்கியர் தாவீதிற்கு விரோதமாய் வந்து வாசிக்க கேட்போம் வேகமாய். சுட்டரித்து இது கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பார்க்கிறோம். அவன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்திருப்பார்? என் பிள்ளை ஓடி வரும், என் பிள்ளையிடத்தில் நான் பேச போகிறேன். என்ன எதிர்பார்ப்பு? வீட்டிலே ஆட்கள் இருப்பார்கள், எனக்காக காத்திருக்கிற ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஒரு விருப்பத்தோடு வெளியே இருந்து அவன் உள்ளே வருகிற நேரத்தில் பார்த்தால் முழு குடும்பமும் அந்த இடமும் சூறையாடப்பட்டிருக்கிற சூழ்நிலை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவன், பல யுத்தங்களில் ஜெயம் எடுத்தவன், எல்லா யுத்தங்களையும் சவாலாய் போய் சந்தித்தவனுடைய வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறான். அவனோடு கூட இருக்கிற ஜனங்களும் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள். வந்து பார்க்கிறான், சந்தோஷமாய் டேடின்னு ஓடி வர பிள்ளை அந்த இடத்தில் இல்லை, சந்தோஷமாய் வரவேற்க வேண்டிய மனைவிகள் அந்த இடத்தில் இல்லை, சந்தோஷமாய் வரவேற்க வேண்டிய சொந்தங்கள் அங்கே யாரும் இல்லை. இப்படி வந்து நிற்கும் பொழுது ஒரு தனிமை, ஒரு வெறுமை, ஒரு நெருக்கத்திற்குள்ளாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்நாட்களிலே எல்லாம் நன்றாய் இருந்த நாட்கள் ஒன்று இருக்கலாம், எல்லாம் செழிப்பாய் இருந்த நாட்கள் ஒன்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு குறைவு, ஏதோ ஒரு இடத்தில் தத்தளிப்பு, ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போய் நாம் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னென்ன காரியங்கள் நீங்கள் இழந்து போனேன் என்று சொல்லுகிறீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் திரும்ப உன் கரத்திலே கொடுத்து திரும்பவும் உன்னுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்க செய்வார். நம்புறவங்க மாத்திரம் கூட்டத்தில் இருந்தா நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறான், வெறுமையோடு நிற்கிறான். எல்லாம் வைத்திருந்தவன் ஒரே நாளில் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான், ஒரே ராத்திரியில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். போயிட்டு போகும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்த்தவன் திரும்பி வரும்பொழுது ஒரு ஆசீர்வாதமும் அந்த இடத்தில் இல்லாமல் நிற்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த வசனம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். பலன் இல்லாமல் போகும் மட்டும்
சத்தமிட்டு அழுதார்கள். நன்றாய் கவனியுங்கள். இருதயத்திற்கு ஏற்றவன் இந்த தாவீது, தேவனுக்கு பயப்படுகிறவன் இந்த தாவீது, கர்த்தருடைய காரியத்தில் முதன்மையா இருக்கிறவனுடைய வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏயா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இப்படி போராட்டம் வருது? ஏன் இப்படி உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு மாத்திரம் இப்படி போராட்டம் இருக்குது? எதுக்காக அவங்க வீட்டில் மட்டும் அவ்வளோ நெருக்கம்? ஏன் அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை மட்டும் சரியில்லை? ஏன் அவங்களுக்கு மட்டும்? 1000 கேள்விகள் உள்ளே இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். பிரச்சனை எங்க தெரியுமா வரும்? எந்த மனுஷன் உண்மையாய் ஊழியம் செய்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான் பிரச்சனை வரும். அல்லேலூயா. சும்மா அப்படி ஐனிங் கூட கலையாம பொம்மை மாதிரி உட்காந்துட்டு பொம்மை மாதிரி எந்திரிச்சு போறவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உயிரை கொடுத்து நின்று ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்று யார் யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது. சத்துருவினால் வந்த பிரச்சனைகள் உண்டு, மனிதர்களால் வந்த பிரச்சனைகள் உண்டு, எரிச்சலினால் வந்த பிரச்சனைகள் உண்டு. பல காரியங்களை அவர்களை நெருக்கி 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 தான் அந்த நெருக்கத்திற்குள்ளாக இருந்துதான் மேடைக்கு வரும்போது சிரிச்ச முகத்தோட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றது. 1000 பிரச்சனையா பின்னாடி, 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. ஆனாலும் மேடைக்கு வந்த உடனே உங்களை பார்த்த உடனே என்ன தெரியுமா சொல்லும்? மனசார ஆசீர்வதிக்கிற இடத்தில் கர்த்தர் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். எஸ். சில சொல்லும் இவங்களுக்கெல்லாம் என்னையா கவலை இருக்கும்? நம்ம காரில் வர்றதும் போகிறதையும் பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன கவலை? ஐயா மார்னிங் செஷனுக்கு ஒரு செஷன் ஒரு ஷர்ட்டில் வராரு, சாயங்காலம் வர, அவருக்கெல்லாம் என்னையா கவலை இருக்க போகுது? கவலைனா என்னன்னு தெரியுமாயா? கஷ்டம்னா என்னன்னு தெரியுமாயா? அப்படின்னு பல கேள்விகள் உள்ள வரலாம். சகலத்தையும் தாங்கிதான் ஊழியம் செய்யும்படி மைக் எடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக செய்கிற ஒரு ஊழியம் என்று சொல்லி வரும்பொழுது எங்கிருந்து தான் அந்த பலன் வருகிறதோ தெரியாது. ஆண்டவருக்காய் நிற்கிற அந்த வைராக்கியம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஆமென். எல்லா ஆசீர்வாதமும் திருப்பி கொள்ள போறோம். யாராவது உங்களை ஏமாத்தி சொத்தை அபகரிச்சாலும் கர்த்தர் திரும்ப உன் கையில கொண்டு வந்து கொடுக்கு வர கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நியாயமாய் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். சத்தமிட்டு அழுகிறார்கள், கதறி கதறி அழுகிறார்கள், கத்தி கத்தி அழுறாங்க. ஐயோ, தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுறாங்க. பலன் இல்லாமல் போகும் மட்டும். சிலர் சொல்லுவாங்க, ஐயா அழுது அழுது கண்ணில் தண்ணியே இல்லையா, எங்கள் கண்ணில் எங்கள் பிரச்சனைகளை நினச்சி நினச்சி அழுது அழுது என் கண்ணில் தண்ணி கூட இல்லையா, அந்த அளவுக்கு அழுது இருக்கிறேன், அந்த அளவுக்கு கதறி இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் புலம்பி இருக்கிறேன். இனி எப்பொழுது இந்த புலம்பல் மாறும்? எப்பொழுது இந்த வேதனை மாறும்? எப்பொழுது இந்த அவமானங்கள் மாறும்? எப்பொழுது இந்த நிந்தை மாறும் என்று சொல்லி ஒருவேளை இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் முக்காட்டை விலக்கி உன் முகத்தை பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் பேசினார்களோ, உன் பிள்ளைக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் பேசினார்களோ அத்தனை வாயையும் ஆண்டவரே கட்டி போட்டு அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி உன்னை வாழ வைப்பார். திருப்பிக் கொள்ள போகிறோம். நீ அழுதது போதும், நீ புலம்பினது போதும், நீ ஏங்கினது போதும், நீ கலங்கி நின்றது போதும். இந்த சாயங்காலம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிற்கு போகும்போதே கர்த்தர் அளவில்லாத சமாதானத்தால் நிரப்பி உங்களை நடத்துவார். ஆமென். வீட்டுக்கு போறீங்க, நாளை காலை சூரியன் உதயமாகும் போது உங்க பேருக்கு மேல கர்த்தர் கிருபைன்னு எழுதி கொடுக்க போறாரு. நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஊழியங்களையும் கர்த்தர் அபரிதவிதமாய் ஆசீர்வதிப்பார். இதுவரை ஓடாத ஒரு ஓட்டம், இதுவரை செய்யாத ஒரு ஊழியம், இதுவரை பேசாத ஒரு பேச்சை கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த கூட்டம் எல்லாற்றையும் பார்த்து, இந்த வெறுமையான சூழ்நிலையை பார்த்து கதறி கதறி அழுகிறார்கள். பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். அடுத்தது 5வது வசனம். அடுத்தது மிகவும் நெருக்கப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கதறி அழுது முடித்தான். அடுத்தது என்ன நடக்குது? நெருக்கப்படுகிறான். ஏன் நெருக்கப்படுகிறான்? எங்க இருந்து வருகிறது இந்த நெருக்கம்? அடுத்த வரிசை வாசிக்க கேட்போம். குமாரத்தில் நிமித்தம்
கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். கல் எதற்கு அடையாளம்? நிந்தனைக்கு அடையாளம், அவமானத்திற்கு அடையாளம். இந்த கல்லை இந்த தாவீதோடு இருந்தவர்கள், யுத்தத்திற்கு ஒன்றாய் போனவர்கள், எங்கு போனாலும் ஒன்றாய் நின்றவர்கள், தாவீதுக்கு தோள் கொடுத்து நின்றவர்கள், சாப்பிடும்போது ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள், சாப்பிடும்போது பிடுங்கி வாங்கி சாப்பிட்டவர்கள், சந்தோஷமாய் இருந்தவர்கள். ஒரு இழப்பு வந்த பொழுது இவர்கள் செய்கிற காரியம் என்ன? கல் எறிய வேண்டும் என்று சொல்லுங்களேன் சொல்லிக் கொண்டார்கள். ஆனா ஒரு ரூபாயிலும் கல் எடுத்து அடிக்கல. ஆமென். சிலர் பேசுவான், ஒன்னும் செய்ய மாட்டான். ஆமென். அடிக்கணும்னு சொல்லுவான், அடிக்க கர்த்தர் ஒரு நாள் பர்மிஷன் கொடுக்கவே மாட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்ரு நம்மேல் கை வைக்க அவர் அனுமதி கொடுப்பதே இல்லை. சத்துரு நம்மேல் கை வைக்க அவர் அனுமதி கொடுப்பதே இல்லை. இவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த காரியமும் தாவீதிற்கு வந்தவுடன் தாவீது நெருக்கப்பட ஆரம்பிக்கிறான். என் கூட ஒன்னாதான் சுத்துறாங்க. நல்லா கவனிங்க, பிராக்டிக்கலா யோசிங்க. நமக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கறது, டார்ச்சர் பண்றது யார் தெரியுமா? ஆபீஸ்ல உன் பக்கத்துல உட்காந்துருக்கிற ஆளு தான். அல்லேலூயா. கூட்டவே இருப்பான், ஒன்னாதான் டீ குடிக்க போவீங்க, ஒன்னாதான் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா நீ போற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து உனக்கு பிரச்சனை கொடுப்பான். இவன் மட்டும் எப்படி, இவன் மட்டும் எப்படி, இவன் மட்டும் எப்படி, இவன் மட்டும் எப்படி. இதே தான் கேள்வி. எப்படி இந்த சீக்ரெட் தெரியாது. இவன் மட்டும் எப்படி வாழ்றான், இவன் குடும்பம் மட்டும் எப்படி வாழுது, இவன் மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய காரை வாங்கினா, இவன் மட்டும் எப்படி வீடை வாங்கினா. நானும் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், இத்தனை வருஷமா வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லையே, அவன் மட்டும் நல்லா வாழ்றானே. இதெல்லாம் பேசி பேசி கடைசியில் இந்த வேலை இருந்தால் தானே நீ இந்த விழா செய்வ, உன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அல்லேலூயா. சாயந்தரம் 5:30 மணிக்கு கிளம்புற நேரத்தில் நீ ஏதோ ஒரு அக்கேஷன் இருக்கும், சாயந்தரம் போகிற நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்னு ஃபைலை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். உட்காந்து நீ சாயந்தரம் 8:30 மணி ஆனாலும் வெளியே போக முடியாது. நெருக்கம், உன் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உடைய எல்லா நெருக்கம், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கம், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலையா, என் வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு, என் வீடு ஒரு வனாந்திரத்தை போல இருக்குது. இன்றைக்கு சொல்லுகிறேன், வனாந்திரமாய் இருக்கிற உன் வீட்டை கர்த்தர் ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. வனாந்திரமாய் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையை குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். பரலோகத்திற்கு போய் தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அல்ல, பூமியிலேயே கர்த்தர் அதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பெரியமானவர்களே, அதை தான் கர்த்தர் கொடுப்பார். இப்பொழுது இவன் நெருக்கப்படுகிறான், கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தாவீது செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கல்லெறிய வேண்டும் என்று ஜனங்கள் தீர்மானித்தாலும், 1000 பலவீனங்கள் வந்தாலும், துக்கம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், நாம் என்ன தெரியுமா செய்யணும்? திடப்படுத்தி கொள்ள வேண்டும். திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தைரியத்தை நீர் தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பலனை தாரும் ஆண்டவரே. இது என்னால் சுமக்க கூடாத ஒரு பாரம், என்னால் சுமக்க கூடாத ஒரு பிரச்சனை, என்னால் மேற்கொள்ள முடியாத சில காரியங்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தாவீது செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள். பல யுத்தங்களை பார்த்தவன், கோலியாத்தை ஒன்றுமில்லாமல் செய்தவன், எல்லாவற்றையும் செய்தவன், அவனுக்குள் இருந்த அந்த இருதயம் உடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவருக்குள் திடப்படுத்தினான். எப்படி திடப்படுத்தினான் என்று சொன்னால், ஆடுகளுக்கு பின்பாக போன என்னை கர்த்தரனை அபிஷேகித்து வேறு பிரித்தாரே, பெற்ற தகப்பனால் மறக்கப்பட்ட என்னை கர்த்தர் வனாந்தரத்திலிருந்து அழைத்து வர சொன்னாரே, எனக்காக தீர்க்கதரிசி காத்திருந்தாரே, அவரனை அபிஷேகித்தாரே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அவன் தன்னுடைய தாழ்வில் தன்னை நினைத்தவரை நினைத்து அவன் துதித்து தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யறான்? பக்குவப்படுத்த. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா, ஆண்டவருக்கு கண் இருக்காயா, ஆண்டவருக்கு காது இருக்காயா, ஆண்டவருக்கு எல்லாம் இருக்காயான்னு சொல்லி சந்தேகம் வந்துடும். ஆண்டவர்னு ஒருவர் உயிரோட இருக்கிறாரான்ற சந்தேகம் வந்துடும் அடுத்தது. ஆனா எத்தனை வருஷம் விசுவாசி சர்ச்சில்? 30 வருஷம், 40 வருஷம், 10 வருஷம் அசையாம ஒரே இடத்துல அந்த பெஞ்சை நம்மளே குத்தகைக்கு வாங்கின மாதிரி எங்க சுத்தினாலும் நம்ம இடத்துல உட்காந்து வசனம் கேட்டாதான் கேட்ட மாதிரி கரெக்டா வந்து உட்கார்றோம் பாருங்க. ஆனா நெருக்கம் வந்த உடனே வாயில வந்ததெல்லாம் பேசுறது, வாயில வந்த வார்த்தைகளை கொட்டுவது,
கவனமாயிருக்க வேண்டும். நீ பேசுவது ஒரு மனிதனுக்கு முன்பாக இருந்தல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்திற்கு முன்பாக. ஆமென். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ஃப்ரெண்டு மாதிரி, ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படின்னு சொல்லி வார்த்தையை இஷ்டத்துக்கு கொட்டுறது, தைரியமா பேசுறது. ஆண்டவர் ஏன் என் சிறுமையெல்லாம் பார்க்க மாட்டாரு? ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறாரு? நன்றாய் கவனியுங்கள். வேதத்தில் கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் போராட்டங்களை அனுமதித்தாரோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி வாழ வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால், உன் பிள்ளை வாழ்ந்திருப்பது உண்மை, உன் குடும்பம் வாழ்ந்திருப்பது உண்மை, உன்னுடைய தலைமுறைக்கும் நீங்கள் வாழ்ந்திருப்பது உண்மை. ஐயா, அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். வார்த்தையை விட்டுறாதீங்க. ஒரு நாளும் ஜபத்துல வார்த்தையை விடாதீங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரை பார்த்து பேசாதீங்க. எனக்கு வந்த ஒவ்வொரு நெருக்கத்திலும் எல்லாம் இவன் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, ஆனா இவன் வீட்டில் நடக்கலையே, இவன் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் நடக்குது, இவன் வீட்டில் நடக்கலையே, இப்படி பல காரியங்கள் என்னை நெருக்கிற நேரத்தில் ஒன்னே ஒன்று சொன்ன, ஆண்டவரே உம்மை பார்த்து நான் ஒரு வார்த்தையும் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் அது உம்முடைய நாம மகிமைக்காய் மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர உம்மை பார்த்து கேள்வி கேட்கிற இடத்தில் நான் இல்லை. என்ன சம்பவித்தாலும், என் உயிரே போனாலும் சரி, உம்மை பார்த்து நான் கேள்வியை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு நெருக்கப்பட்ட நேரத்தில் ஒரே நாட்களில் சொத்துக்களை இழந்து போனான். ஒரே நாட்களில் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயை திறந்து ஆண்டவரை தூஷிக்கவும் இல்லை, சபிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நீதிமான், அந்த நீதிமானை நமக்கு மாதிரியாய் கர்த்தர் வைத்து போயிருக்கிறார். அதே மனிதனுடைய வாயிலிருந்து தான் வார்த்தை வருகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமி மேல் வந்து நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை அப்பவே யோபு எழுதி வைத்து போயிருக்கிறார். இன்னைக்கு போராட்டம் வந்துடுச்சு, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மாறா நம்மளும் புலம்பி சர்ச்சுக்குள்ளேயும் அங்கேயும் எங்கெங்கெல்லாம் போய் புலம்ப முடியுமோ புலம்பி அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீர்வு கிடைக்காம அலைஞ்சிட்டு கிடப்போம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை உம்மை பார்த்து நான் கேள்வி கேட்கக்கூடாதப்பா, இப்போ பார்த்து நான் எதுவும் பேசிடக்கூடாது. எது நடந்தாலும் அதை நீர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவர், நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவர். என்ன நடந்தாலும் அதை நீ நன்மையாய் மாற பண்ணுகிறவர். யோசேப்பை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறான் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செஞ்சிட்டீங்கடா, நீங்க எல்லாம் அண்ணன் 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 உங்க கூட தானே இருந்தேன், நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சீங்க, தேவனோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில வந்த போராட்டம், கஷ்டம், பலவீனம், துக்கம் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற பண்ணுவார், நன்மையாய் மாற பண்ணுவார். காரணம் தெரியுமா? சில கடினமான சூழ்நிலைகள் வந்தாதான் நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்றது நமக்கே தெரியும். சில நேரத்தில் நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா? தெரியாது. என்னைக்கு நீ தனிச்சு வனாந்தரத்தில் விடப்படுறியோ அப்பதான் கர்த்தர் உன் கண்களை திறப்பாரு. என்னைக்கு தனிச்சு வனாந்தரத்தில் கதறியோ கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு. ஹல்லேலூயா. என்னைக்கு வழியே தெரியல போய் நிக்கிறையோ கர்த்தர் அந்த இடத்துல உனக்காக ஒரு வழியை ஏற்படுத்தி வெளியே அழகாய் கொண்டு வருவார். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் செய்கிற அதிசயமான ஒரு காரியம், அதிசயமான ஒரு காரியம். அடுத்தது வாசிக்க கேட்போம். நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்தது, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். இப்போ எல்லாவற்றையும் இழந்து போனவன் என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல அடுத்து அவன் எந்த வழியா போனானோ ஃபாலோ பண்ணி போயிருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா இந்த தாவீது செய்து சும்மா ஒன்றும் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த போராட்டத்துக்கு நடுவில், இழப்புக்கு நடுவில் இவன் என்ன சொல்றான்? ஏபோத்தை கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா, அது என் முன்னாடி இருக்கட்டும், அதில் கர்த்தர் கூட பேசுவார் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவன் சொல்றான். தாவீது ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். அடுத்தது, தாவீது கர்த்தரை நோக்கி பிடிப்பேனா. இது எதற்கு அடையாளம்? தேவ சித்தத்தை கேட்பது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை வீட்டில் பண்றோம் அப்படின்னா என்னென்னலாம் பார்ப்போம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்ப்போம், அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்போம், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்ப்போம், அப்புறம்
மாப்பிள்ளையோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம், சொத்து எவ்வளோ வச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம், அவங்க வீடு எப்படி ஏது என்ன பார்ப்பதெல்லாம் சரி நல்லது, அதெல்லாம் பார்க்கணும். பார்க்காமலாம் கட்டி கொடுக்க முடியாதுல்ல, எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு செட் ஆகுமா ஆகாதன்னு தேவ சித்தத்தை ஒரு நாளும் கேட்கவே மாட்டான். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால நிறைய கவுன்சிலிங் ஃபோன் வரும் எனக்கு. எல்லா பிரச்சனையும் இதுதான். மாப்பிள்ளை பேங்க்ல மேனேஜர்னு கட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு நிறைய குடும்பம் தத்தளிக்குது. பெரிய இடத்துல பெரிய இடத்துல பெரிய இடத்துல என்னையா பெரிய இடம்? உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வரணும்னா தேவ சித்தம் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவங்க. உன் பிள்ளைய ஒருத்தன் கட்டுறானா தேவ சித்தம் இல்லாமல் கட்டக்கூடாது. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கு போறானா, ஆராதிக்கிறானா, ஊழியக்காரனை மதிக்க தெரியுமா, ஊழியக்காரனை எளிமையை மரியாதையா பேசுவானா, எதுவும் பார்க்கறது இல்லை. மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை, ஐடில நல்ல கம்பெனி, யூஎஸ்ல நல்லா சம்பாதிக்கிறாரு, என் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பாரு, அதை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர தேவ சித்தத்தை கேட்பதே இல்லை. அல்லேலூயா. நல்ல மாப்பிள்ளை பாருங்க, நல்ல பொண்ணை பாருங்க, நல்ல மாப்பிள்ளை பாருங்க, நல்ல பொண்ணை பாருங்க, இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர தேவ சித்தத்தின்படி ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர். நீங்க ஜெபிச்சு சொல்ற வார்த்தையின்படி இன்னைக்கு எத்தனை குடும்பம் நெருக்கப்படுது தெரியுமா? ஆரம்பத்தில் பாலிஷா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஊமை குத்து தான் உள்ள. வெளியவும் சொல்ல முடியல, புலம்பவும் முடியல. வெளியே சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி துக்கப்படக்கூட ஒரு பய வீட்டுக்குள்ள இருக்க மாட்டோம். ஏண்டா வாழ்க்கை, எதுக்குடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு உள்ள உட்கார்ந்து வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள வர ஆசீர்வாதம் தேவ சித்தத்தின்படி வருகிறதா என்று நான் நிதானிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா சொந்தக்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கோயிலுக்கு கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட பேசணும். ஐயா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு பாஸ்டர்லாம் ரெண்டாவது பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது எப்படி தெரியுமா? டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கொண்டு வந்து பத்திரிக்கையை கொடுப்பாங்க. வந்துடணும் வர்ற அப்படின்னு கொடுத்துட்டு போகிறது. ஐயா இந்த டேட் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு எல்லாம் செட் ஆகுமா, அன்னைக்கு வைக்கலாமா கல்யாணம், ஊரில் வச்சிருக்கேன் கல்யாணம், நீங்கள் எப்படி, உங்களுக்கு எப்படி, எதுவும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறது அங்கேயே. அங்கேயே சொந்த மாமனுக்கு மக, சித்தப்பனுக்கு, இப்படியே சொந்தத்துக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறது. அப்போதான் ப்ராப்பர்ட்டி எங்கேயும் வெளியே போகாது, கட்டி காக்க முடியும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை கேட்கணும்யா. இந்த பிள்ளைய நான் பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்து அன்னைக்கு இருந்த அதே அமைதி இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது? ஒரு அமைதியாக ஒரு சாந்தமான முகத்தை காட்டுவாங்க. அன்னைக்கு தான் மாப்பிள்ளை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு தயங்குவாப்பில், பொண்ணும் மாப்பிள்ளை முகத்தை என்ன ஒரு தயக்கம். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெருக்கப்படுகிறேன், ரொம்ப நெருக்கப்படுறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ ஒன்று சொன்னால் 4 வார்த்தை பின்னாடியே பேசுறது. அல்லேலூயா. நீ ஒரு ஐடியா கொடுத்தா 10 ஐடியா அங்கிருந்து வர்றது. எல்லாத்தையும் பார்த்தனா தேவ சித்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலையே. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கிருபையாய் தப்பித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல பையன், நல்ல பையன். சர்ச்சில் வந்து எல்லா வேலையும் எல்லாம். என்கிட்ட ஒரு பையனை பற்றி கேட்டாங்க. அப்போ இந்த பையன் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொன்னேன், என் கண்ணு முன்னாடி நல்ல பையன், எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறானோ எனக்கு தெரியாதுன்ட்டு. எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? கேட்ட உடனே ஒரே வார்த்தை, பொண்ணுங்க பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன், என் வார்த்தையை நம்பி. நான் சொன்னேன், என் கண்ணுக்கு முன்னாடி அவன் நல்லவங்க, என் கண்ணு முன்னாடி சோத்திரம் போடுவான், கீழே உட்காருவான், என் ஷூவை கழட்டி விடுவான், எல்லாம் ஓகே. ஆனால் என் கண்ணுக்கு மறைவன் என்ன பண்ணுறான்றது எனக்கு தெரியாது, அது தேவனுக்கு தான் வெளிச்சம், பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து அர்த்தராத்திரியில் பிரச்சனை, வீட்டுக்கு வா பாஸ்டர் நீ சொல்லி தானே கட்டினேன்னு சொல்லி நம்ம இழுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பண்ணுறதுலையும் பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து மட்டும் விட்டுறக்கூடாது. விட்டீங்க செத்தீங்க. அந்த வீட்டில்
பாத்திரம் கீழே விழுந்தாலும் பார்த்தவர் தான் போகணும். அந்த வீட்டில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே போய் நிற்கணும். என்ன பிரச்சனை, எல்லா போராட்டத்துக்கும் இந்த பார்த்து வச்சாரு பாருங்க நடுவில் மீடியேட்டரு. அங்கேயும் போகணும், இங்கேயும் போகணும். இவங்கிட்ட பேசினா இவன் வெட்டுவான், அவனை பற்றி அவன் வெட்டுவான், மாற்றி மாற்றி. என்ன வழி இல்லாமல் இதுக்கு தான் பார்க்கவே கூடாது. தேவ சித்தம் எதுவோ பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தர் நடத்துவார், அவ்வளோதான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் எவ்வளோ சர்ச்சுக்கு போகிறீங்க, எவ்வளோ பேரை பார்க்குறீங்க. பார்க்குறந்தா, பழகிறந்தா, பேசுகிறந்தான், அதோட அவ்வளோதான். நான் எதையும் மைண்டில் கொண்டு போகிறதில்ல. திரும்ப அதோட மறந்துடுறது. அடுத்த ஊழியம் தான் நம்ம மேட்ரு, நம்ம மைண்டில் இருக்கிறது. நிதானித்து தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஒரு பொருள் வாங்குறீங்களா, தேவ சித்தத்தின்படி வாங்கு. ஒரு பொருளை வாங்குறோமா, தேவனுடைய சித்தம் இருக்குதா, இதை வாங்குறத தேவ சித்தம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கு. நான் 2வது என்னுடைய கார் மாற்றும் போது ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் காரை மாற்று அப்படின்னு. காரை மாற்றுன்னு சொல்ல உடனே எனக்கு ஒரே டென்ஷன். ஆண்டவரே, இந்த கொஞ்சம் அமௌண்ட் கட்டுறதுக்கே நான் படாத பாடுபட்டு வாரம் முழுக்க பிரசங்கம் பண்ணாலும் கட்ட முடியாது, அதுலேயும் கடனை உடனே வாங்கி தான் கட்டி இந்த டியூவெல்லாம் அடைக்கிறேன். காரை மாற்ற சொல்கிறீரே சாமி. அந்த காரில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வாங்கும்போது என் வீட்டில் ஒரே இன்னைக்கு நல்ல காலம் வரல, இப்போது ஒரே பேச்சு. இதெல்லாம் தேவையா, இப்போ கார் வேணுமா, அது வேணுமா, இதை வேணுமா, அதை வேணுமா, இதை வேணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு. நானும் யோசித்து பார்த்தேன், என்னடா இது, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப லக்ஸுரியாக வாழணும்னு நினைக்காத, ரொம்ப அப்படி இருக்குன்னு நினைக்காத, ஆச்சா பூச்சி எல்லா அட்வைஸையும் கேட்டு முடிச்சிடறேன். ஆனால் மாறியாச்சு. இப்போது கடைசியாக வந்தப்போ கேட்குறாங்க, எப்படி டியூ கட்ட போகிறீங்க, எப்படி டியூ கட்ட முடியும், எப்படியா? நான் சொன்னேன், அந்த வண்டிக்கு ஒருத்தர் கட்டுறதுக்கு உயிரோட என் கூட இருந்தாருன்னா இந்த வண்டிக்கும் கட்டி முடிப்பார், அவ்வளவுதான் என் விசுவாசம். காரை கொண்டு வந்தாச்சு, வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். உடனே இன்னைக்கு சொல்கிறேங்க, அந்த அழகா ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆகாமல், ஒரு மாதம் கூட பவுன்ஸ் ஆகாமல் கரெக்டாக கர்த்தர் அந்தந்த டேட்டில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதையும் தள்ளி வேற எடுத்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு பழக வேண்டும். படிக்கிறோம், என்ன படிக்கிறதுலே தெரியாது, இஷ்டம் போல யோசிக்கிறது. நான் என்ன செய்யட்டும், என்ன இடத்துக்கு போகட்டும், நீர் என்னோடு கூட பேசணும் ஜெபம் பண்ணி கேட்டு போய் பாருங்க, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.